ஜி கர்தா மற்றும் லாஸ்ட் ஸ்டோரிஸ் போன்ற வெப் தொடர்களில் நடித்ததன் மூலம் இந்திய அளவில் பிரபல நடிகையாக வலம் வருகிறார் நடிகை தமன்னா. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற IPL கிரிக்கெட் தொடரை ஒளிபரப்பு செய்ய வயகாம் என்ற நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருந்தது. ஆனால் IPL போட்டிகளை ஃபேர் பிளே என்ற செயலி நிறுவனம் சட்டவிரோதமாக போட்டிகளை நேரடியாக ஒளிபரப்பாக்கி இருக்கிறது. இதனால் வயகாம் நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டு இருப்பதாக அந்த நிறுவனம் புகார் அளித்துள்ளனர். இதனால் ஃபேர் பிளே செயலியின் விளம்பரத்தில் நடித்த தமன்னாவிற்கு மும்பை சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். அதன்படி வருகிற 29ஆம் தேதி நடிகை தமன்னா நேரில் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வரும் நயன்தாரா சொந்தமாக காஸ்மெடிக்ஸ் நிறுவனம் தொடங்கிய பிறகு அதன் விளம்பரத்திற்காக பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற GQ மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் யங் இந்தியன்ஸ் என்ற விருது விழாவில் படைக்கிளாமரான உடையில் வந்து அனைவரது கவனத்தை பெற்றுள்ளார் நயன்தாரா. இந்திய அளவில் பாப்புலரான நடிகையாக அறியப்படும் நடிகை ஸ்ருதிஹாசன் சமீபத்தில் வெளியிட்ட இனிமேல் என்ற பாடல் பெரிய அளவில் வைரல் ஆனது. கடந்த சில ஆண்டுகளாக சாந்தனு என்பவருடன் மும்பையில் ஒரே வீட்டில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் முறையில் வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் சமீபத்தில் சாந்தனுவை இன்ஸ்டாவில் அன்ஃபாலோ செய்து அவரது போட்டோக்களையும் நீக்கியுள்ளார். அதனால் அவர்கள் இருவருக்கும் பிரேக்கப் உறுதியாகி இருப்பதாக தெரிகிறது. தனது அம்மாவின் ஆசைக்காக சென்னை கொரட்டூரில் சாய் பாபா கோயில் ஒன்றை கட்டியுள்ளார் நடிகர் விஜய். சமீபத்தில் இந்த கோவிலில் நடிகர் விஜய் இருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகின. இதைத் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு சினிமா மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்கள் தொடர்ந்து வருகை புரிந்து வருகின்றனர். இந்நிலையில் விஜயின் தீவிர ரசிகையான நடிகை ஷபானா இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இயக்குனர் ஷங்கரின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவுக்கு சமீபத்தில் சென்னையில் மிக பிரமாண்டமாக திருமணம் நடந்து முடிந்தது. இந்நிலையில் ஐஸ்வர்யாவின் ஹல்தி நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நடிகை அதிதி சங்கர். தமிழ் சினிமாவின் பிரபல காமெடி நடிகராக வலம் வருபவர் சூரி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ள இவர் தற்போது ஹீரோவாக 3 படங்களில் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபாலோயர்கள் வைத்துள்ள சூரி தனது சினிமா மற்றும் வாழ்க்கை அனுபவங்களை அவ்வப்போது பதிவு செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று அவரது சொந்த ஊரான மதுரையில் அழகர் ஆற்றில் இறங்கும் அனுபவத்தை நேரில் பார்த்த சூரி அது குறித்த பதிவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் தனது 10வது வயதில் அப்பாவின் தோள் மீது அமர்ந்து அழகரை பார்த்த நான் மீண்டும் பல வருடம் கழித்து இன்று அழகரை பார்த்து மகிழ்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.